வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வடிவியலில் பயிற்சி 4.1ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு. பின்வரும் பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் அம்முக்கோணத்தின் வகையை குறிப்பிடுக. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 8 சென்டிமீட்ரு, 6 சென்டிமீட்ரு, 4 சென்டிமீட்ரு இந்த மாதிரி பக்க அளவுகள் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு முக்கோணம் அமைக்க முடியுமான்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சமனின்மை பண்பு தெரிஞ்சிருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். சமனின்மை பண்பு என்னென்னா, இரு சிறிய அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவுகளோட பெருசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் சமனின்மை பண்பு. அதை இது நிறைவு செய்தான்னு பார்ப்போம். இதில் சிறிய அளவு 2 இருக்குது. அந்த 2 சிறிய அளவு நம்ம எடுத்து எழுதிக்குவோம். 2 சிறிய அளவு 6, 4 இருக்குது. 2 சிறிய அளவு. இந்த ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 3வது அளவோட பெருசாக இருக்கும். இப்போ 6 + 4 = 10. இந்த 10 அந்த 8 விட பெருசாக தான் இருக்கணும். அப்படி சாத்தியமாக ஆணுச்சுன்னா, பெருசாக இருந்துச்சுன்னா இதில் முக்கோணம் அமைக்க முடியும் இந்த அளவுகளில். அப்போ இதில் 10 பெருசாக இருக்குது, 8 சின்னதாக இருக்குது. அப்போ இது முக்கோணம் அமைக்க இயலும். ஆம்னு எழுதிட்டு முக்கோணம் அமைக்க இயலும். இது எந்த வகை முக்கோணத்தை சேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க கொஷினில். என்ன வகை முக்கோணம்னு கேட்டிருக்காங்க. அளவுகளை பாருங்கள், வெவ்வேறையாக இருக்குது. 8 சென்டிமீட்ரு, 6 சென்டிமீட்ரு, 4 சென்டிமீட்டருன்னு வெவ்வேறு பக்க அளவுகள் இருக்குது. அப்போ பக்க அளவுகள் வெவ்வேறாக இருந்துச்சுன்னா அது அசம பக்க முக்கோணம். பக்கங்கள் வெவ்வேறையாக இருந்துச்சுன்னா அது அசம பக்க முக்கோணம். அதை எடுத்து எழுதுங்க. அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம். அடுத்து 2வது கணக்கு. 2வது கணக்கு பாருங்கள். 10 சென்டிமீட்ரு, 8 சென்டிமீட்ரு, 5 சென்டிமீட்ரு இந்த கணக்கு மாதிரியே தான் 2 சிறிய அளவுகளை எடுத்து கூட்டுறோம். அது 3வது பக்க அளவோட பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அதே தான் 8, 5 தான் இங்கே சின்னது. அது ரெண்டுத்தையும் எடுத்து கூட்டுவோம். 8, 5 அது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 10 விட பெருசாக இருக்கணும். இப்போ 8 + 5 = 13. எப்படியும் 10 விட பெருசாக இருக்கனால 13 > 10. இப்போ 10 விட பெருசாக இருக்குது. அப்போ இதில் முக்கோணம் அமைக்க முடியும். ஆம்னு எழுதுங்க. ஆம், முக்கோணம் அமைக்க இயலும். முக்கோணம் அமைக்க இயலும். இது என்ன வகை முக்கோணம்னு கேட்டிருக்காங்க. 10 சென்டிமீட்ரு, 8 சென்டிமீட்ரு, 5 சென்டிமீட்ரு இதோட பக்க அளவுகள் வெவ்வேறையாக இருக்குது. அப்போ இது என்ன முக்கோணம்? அசம பக்க முக்கோணம். பக்க அளவுகள் வெவ்வேறையாக இருந்தால் அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம். அடுத்து பாருங்கள். 3வது கணக்கு. 3 6.2 சென்டிமீட்ரு, 1.3 சென்டிமீட்ரு, 3.5 சென்டிமீட்ரு இதில் 2 சிறிய அளவுகளை எடுத்து கூட்டினோம்னா இந்த அளவோட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். 1.3ஐயும் 3.5ஐயும் கூட்டுவோம். 1.3 = +3.5 இது ரெண்டையும் கூட்டினோம்னா 5ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 8. 8 1ஐயும் 3ஐயும் கூட்டினோம்னா 4. 4.8 கிடைக்கிது. இது 6.2ஓட சின்னதாக இருக்குது. அப்போ <6.2. இதில்
சின்னதாக இருக்குது. 2 அலகுல பக்க அளவில் கூட்டினோம்னா 3வது பக்க அளவோட இது வந்து சின்னதாக இருக்கனால இதில் முக்கோணம் அமைக்க இயலாது. இல்லைன்னு போட்டு முக்கோணம் அமைக்க இயலாது. முக்கோணம் அமைக்க இயலாது. அமைக்க இயலாது. அது முக்கோணம் அமைச்சா தான் நம்ம வந்து வகையை சொல்லலாம், என்ன வகைன்னு. இதில் முக்கோணமே அமைக்க முடியாதுன்னா இதோட வகையை நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்து வந்து 4வது கணக்கு. 4 6 சென்டிமீட்ரு 6 சென்டிமீட்ரு 4 சென்டிமீட்ரு. ஓகேவா? அதே மாதிரி தான் 2 சிறிய அளவுகளை எடுத்து கூட்டுறோம். 3வது அளவோட வந்து அது பெருசாக இருக்கணும். பெருசாக இருந்துச்சுன்னா முக்கோணம் அமைக்கலாம், சின்னதாக இருந்துச்சுன்னா அமைக்க முடியாது. 6 + 4 = 10. 10ங்கிறது 6ஐ விட பெருசாக தான் இருக்கும். அப்போ > 6. இது வந்து பெருசாக இருக்கும், முக்கோணம் அமைக்கலாம். ஆம் எழுதிரும். முக்கோணம் அமைக்க முடியும். முக்கோணம் அமைக்க இயலும். அமைக்க இயலும். இப்போ என்ன வகை முக்கோணம்னு கேட்குறாங்க பாருங்கள். 6 சென்டிமீட்ரு 6 சென்டிமீட்ரு 6 சென்டிமீட்ரு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. 2 பக்க அளவுகள் சமமாக இருந்துச்சுன்னா அது இரு சம பக்க முக்கோணம். 3வது பக்க அளவு 4 சென்டிமீட்ரு. அப்போ இது வந்து இரு சம பக்க முக்கோணம். இரு சம பக்க முக்கோணம். 2 அளவுகள் சமமாக இருக்கனால இது வந்து இரு சம பக்க முக்கோணம். அடுத்து வந்து 5வது கணக்கு. 5 3.5 சென்டிமீட்ரு 3.5 சென்டிமீட்ரு 3.5 சென்டிமீட்ரு. ஓகேவா? இந்த 3.5 சென்டிமீட்டர் வந்து 2 அளவுகளை எடுத்துக்கிட்டு நம்ம கூட்டுவோம். அது 3வது அளவோட பெருசாக இருக்கான்னு பார்ப்போம். 3.5 3.5 = 3.5யும் 3.5யும் கூட்டினோம்னா 0 1 7 7 கிடைக்கும் நமக்கு. 3.5யும் 3.5யும் கூட்டினோம்னா 7. 7 > 3.5 வந்து சின்னது 3.5. அப்போ எது பெருசு? 7 பெருசு. நம்ம இரு அளவுகள் பெருசு. நான் இது கூட்டினதில் பெருசாக இருக்குது. அப்போ ஆம்னு போட்டுட்டு முக்கோணம் அமைக்க இயலும். முக்கோணம் அமைக்க இயலும். இப்போ இது என்ன முக்கோணம்னு நம்ம சொல்லணும். பாருங்கள், எல்லா பக்க அளவுகளும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அப்போ இது வந்து எல்லா அளவுகளும் வந்து 3.5 3.5 3.5ன்னு இருக்கிறனால இது வந்து சம பக்க முக்கோணம். 3 பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா இது வந்து சம பக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம். அடுத்து வந்து 6வது கணக்கு. 6 9 சென்டிமீட்ரு 4 சென்டிமீட்ரு 5 சென்டிமீட்ரு 2 சிறிய அளவுகள் எடுத்து கூட்டுவோம். அது இந்த 9ஓட பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? 4 + 5 4 4 + 5 = 9 கிடச்சிருக்கு. நமக்கு 3வது அளவு வந்து 9 தான். அப்போ ஈக்குவல் தான் வரும். ரெண்டும் சேமாக இருக்குது. ரெண்டும் சேமாக இருந்தால் நம்மளால் முக்கோணம் அமைக்க முடியாது. இல்லை, ஏதாச்சும் ஒன்று பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம 2 அளவுகளை கூட்டினோம்னா அது பெருசாக இருக்கணும், மற்றது சின்னதாக இருக்கணும் 3வது அளவு. அப்போ இது வந்து முக்கோணம் அமைக்க முடியாது. இல்லைன்னு போட்டுட்டு முக்கோணம் அமைக்க இயலாது. அமைக்க இயலாது. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்